நம்ம எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நினைப்போம். ஆனா யாருக்கு பண்ணணும்? யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுக்கணும்? எப்ப பண்ணணும்? யாருக்கு பண்ணவே கூடாது? வாங்க ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மனிதன் இருக்கான். அவன் ரொம்ப சாதாரண மனிதன் கிடையாது. எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நெனைப்பான். யாரு கேட்டாலும் இல்லேன்னு சொல்ல மாட்டான். தன்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து குடுப்பான். சொல்றது மட்டும் கிடையாது, அதையும் செய்வான். நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதனால இவன சுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாகுது. இவன பார்த்து நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நெறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்குறான். இவன பார்த்து நெறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க. சோசியல் மீடியாலாம் பார்த்தோம்னா, இவன மாட்டம் ஆகணும், இவங்கள மாட்டம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகுது. காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் கால் வருது. அட்டெண்ட் பண்றான். அட்டெண்ட் பண்ணோனே, "வீட்டுக்கு உடனே வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவனும் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா ரொம்ப அமைதியா இருக்கு வீடே. ஏன்னு தெரியல. என்னாச்சு? என்னங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கான். அப்ப அதுல ஒருத்தர் சொல்றாரு, "இல்ல அப்பா இறந்துட்டாங்க. இறுதி சடங்கு இன்னைக்குள்ள பண்ணணும்" அப்படின்ட்டு. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறான். அப்படியே தலையில கைய வச்சுட்டு அப்படியே உட்காந்து அழறான். அப்பதான் ஒருத்தர் ஒரு ஃபைல குடுக்குறாரு இவன்கிட்ட. இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில செக்கப் டேட்லாம் நெறைய மென்ஷன் ஆயிருக்கு. அந்த செக்கப் டேட்ல நெறைய டேட்டு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போகவே இல்ல. அதில இன்னொரு விஷயம் காமனா மென்ஷன் ஆயிருக்கு. அட்டெண்டர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பிராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம எல்லாத்துக்கும் உதவி பண்ணோம். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டோம். ஆனா நம்ப அப்பாவ கவனிக்கல. நம்ப அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுக்க முடியாம போயிருச்சு. நம்பளுமே இப்படித்தான். நெறைய பேத்துக்கு உதவி பண்ணுவோம். கேட்கறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நம்ப வீட்ல ஒருத்தவங்க நம்பளையே நம்பி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அப்ப உதவி பண்றது தப்பா அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு யாருக்கு பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு யாருக்கு பிரியாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு உதவி பண்ணணும். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பளையே நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா? யாரு? நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்மளுடைய பிள்ளைங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி. இது உதவி கிடையாது. இது தன்னோட கடமை. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கடமைய சரியா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உதவி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 2வதா யாருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னா, உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க. யாரு? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப சிரமப்படுவாங்க. யாருமே இல்ல தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கூட நின்னு சப்போர்ட்டிவா இருக்கலாம். அதுதான் உண்மையான உதவி. இது அவங்களுக்கு ஹெல்ப் இல்ல, அவங்களோட லைஃப். நெக்ஸ்ட்டு 3வதா யாருக்கு அப்படின்னா, நம்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில அவங்க காரணமா இருந்திருப்பாங்க. யாரு? நம்மள படைச்ச கடவுளா இருக்கலாம். நம்மளுடைய முன்னோர்களா இருக்கலாம். அவங்களுக்கு நம்மளோட சேவைகள செய்யலாம் தாராளமா. ஆனா, இந்த இடத்துல நம்ம மக்கள் பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. என்ன அப்டின்னா, கடவுளுக்கு எல்லாமே செய்வாங்க. நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாமே. ஆனா, அந்த கடவுள் ஒரு நாளும் நம்மகிட்ட கேட்டது கிடையாது. ஆனா, பசின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நம்மட்ட கேட்பாங்க. ஆனா, அத உதாசீனப்படுத்திட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம மக்கள்ட்ட இருக்கிறது. இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க கடவுளுக்கு செய்யுங்க, சாமிக்கு செய்யுங்க. அது எல்லாமே சாமிக்கு போய் சேரும். ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா, நீங்க ஒரு ஏழைக்கு, ஒரு முடியாதவங்களுக்கு நீ செய்யக்கூடிய தொண்டு, ஒரு சேவை, அது ஏழைக்கும் போய் சேரும். அதே சமயம் அது கடவுளுக்கும் போய் சேரும். இது ஒரு பெரிய புரிதல். ஒரு உதவி செய்யறதுக்கு முன்னாடி, இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கடமைய சரியா செஞ்சோமா? அப்படி செய்யலனா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கடமைய சரியா முடிப்போம். அதுக்கப்புறம் கருணைய ஆரம்பிச்சுக்கலாம். 2வது உண்மையாலுமே அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைதானா? உண்மையாலுமே தேவை அப்படின்னா தாராளமா செய்யுங்க. தேவையில்லாத உதவி அவங்கள வளர்க்காது, அவங்கள பழக்கப்படுத்தும். 3வது நீங்க யாருக்கு வேணா உதவி செய்யுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, நம்பளையே நம்பி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு உதவி செய்யாதங்க. நம்பளையே நம்பி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி குடுங்க. நீங்க செய்ய போறது ஒரு நல்ல செயலா, இல்ல அழகான தவறா அப்படின்ட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு அந்த உதவிய செய்யுங்க. உலகத்துக்கு நல்லவனா இருக்கிறது இங்க பெரிய விஷயமே கிடையாது. நம்பளையே நம்பி இருக்கிறவங்களுக்கு சரியானவனா இருக்கிறது தான் இங்க பெரிய விஷயம். நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 ஆர்டர். இந்த 3 ஆர்டர்ல நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுப்பீங்க? எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.